ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தை தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் எல்லோரும் மகாநதி சீரியலை பற்றி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இது மகாநதி சீரியல் 4.61 டிஆர்பி ரேட்டிங்கோட 13th பிளேஸில் இருக்குது. யமுனாவையும் நிவினையும் சேர்த்து வைக்கிறதா காவேரி ப்ராமிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தோட டாப் 10 தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாப் 10ல் 10th பிளேஸில் இருக்க சீரியல் 5.51 டிஆர்பி ரேட்டிங்கோட ஆஹா கல்யாணம் சீரியல் தான் இருக்குது. மகா வரைஞ்சி கொடுத்த டிசைனை கௌதம் வரைஞ்சி கொடுத்ததா சொல்லும் போது அது யார் தான் வரைஞ்சி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக 2 பேரும் வரைய சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுன்னு போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு இந்த சீரியல். அண்ட் 9th பிளேஸில் 6.20 டிஆர்பி ரேட்டிங்கோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 சீரியல் தான் இருக்குது. மயிலை சுற்றி தான் ஃபுல்லாக இப்போது இந்த எல்லா கண்டென்ட்டுமே போயிட்டுருக்கு. அதான் இந்த ராஜி டியூஷன் எடுக்கிறதா சொல்லும் போது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க ஹெல்ப்லாம் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மயிலோட ரியாக்ஷன்லேயே நமக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது, என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 8th பிளேஸில் 6.31 டிஆர்பி ரேட்டிங்கோட மல்லி சீரியல் தான் இருக்குது. மல்லி முதல்ல வெண்பாவோட கூட ஸ்கூலுக்குலாம் போய் அண்ட் அதை விஜய் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இந்த சீரியல் இப்போ கொஞ்சம் நாளாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. அண்ட் 7th பிளேஸில் 6.45 டிஆர்பி ரேட்டிங்கோட பாக்கியலட்சுமி சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியல் எங்கடா போது கதை அந்த மாதிரி ஒரு பக்கம் திடீர்னு என்னென்னவோ கொண்டு வராங்க. இந்த ஃபுல்லாக இனியா பர்த்டே அண்ட் இந்த வாரத்தில் சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour சீக்வன்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அது லிட்ரலாக ஏன் சும்மா எடுத்திருக்காங்க, அதாவது கண்டென்ட்டே இல்லை. இனியாவோட பர்த்டேவே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ரொம்ப போரிங்காக தான் போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் ராதிகா பிரச்சனை, பாட்டி பிரச்சனை, இந்த பக்கம் பாக்கியாவுக்கு சுற்றி பிரச்சனை, பழனிசாமி அவங்க ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு பக்கமும் ஒன்று இருக்குது. பட் ரொம்ப நிறையா எல்லாமே ஒரேடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பார்ப்போம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் 6th பிளேஸில் 4.48 டிஆர்பி ரேட்டிங்கோட சுந்தரி சீரியல் தான் இருக்குது. சுந்தரி மாலினிக்கு ஒன்றுனா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டுலாம் போனாங்க. சுந்தரியோட ஹஸ்பண்ட் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 5th பிளேஸில் 7.68 டிஆர்பி ரேட்டிங்கோட வானத்தை போல சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியலில் சின்ராஸ் அவங்க போயிட்டுருக்க காரில் பிரேக் ஒர்க் ஆகாது. அதே இது சின்ராஸோட ஒய்ஃபுக்கோட அந்த செயின் அருந்தது. அது எல்லாமே ஒரு மாதிரி இந்த சைட் துளசி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி நல்லா விறுவிறுன்னு தான் போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த சீரியலில் ஸ்ருதி அப்படிங்கிறவங்க சரண்யா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ரோல் இந்த சீரியலில் பண்ண போகிறாங்க. புதுசாக இப்போ தான் ரீசெண்டாலாம் வந்துட்டுருக்காங்க இந்த சீரியலில். ஸோ நம்ம அந்த நெகட்டிவ் ரோல் இன்னும் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 4th பிளேஸில் 7.70 டிஆர்பி ரேட்டிங்கோட சிறகரிக்க ஆசை சீரியல் தான் இருக்குது. விஜய் டிவியோட சீரியல். விஜயா புதுசாக ஓப்பன் பண்ண டான்ஸ் கிளாஸ்க்கு யாரும் வராதனால முத்து அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாம் சேர்ந்து அவங்களே டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு வர மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக நம்ம சூப்பராக போயிட்டு இருந்தது. அண்ட் 3rd பிளேஸில் 7.84 டிஆர்பி ரேட்டிங்கோட எதிர்நீச்சல் சீரியல். இந்த சீரியல் அதாவது லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சது அப்படிங்கிறதுனால இதுதான் இந்த சீரியலோட லாஸ்ட் டைம் இந்த டிஆர்பி ரேட்டிங்கில் வரப்போகுது. இந்த சீரியல் ஏன் முடித்தாங்க அப்படிங்கிறது ஸ்டில் நிறைய பேரோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்த சீரியல். பட் ஒரு வழியாக எல்லாம் உமன்ஸ் சார்ந்து ஒரு உமன்ஸ் சைடாக ரொம்பவே பாசிட்டிவாக இந்த சீரியல் முடிச்சிருக்காங்க. அண்ட் 2nd பிளேஸில் 8.65 டிஆர்பி ரேட்டிங்கோட கயல் சீரியல் இருக்குது. கயல் சீரியலில் கயலோட அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, இப்போது கயலுக்கு கல்யாணம், பட் இருந்தாலும் கயலோட அம்மாவுக்கு என்ன உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலையான விஷயமா இருக்குது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அவங்க அம்மாவுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வருமா வராதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் 1ல் இருக்க சீரியல் 9.57 டிஆர்பி ரேட்டிங்கோட சிங்கப்பெண்ணி சீரியல் தான் இருக்குது. அன்பு ஆனந்தி இவங்க 2 பேரோட சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அன்பு ஆனந்தி எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி ரொம்பவே நல்லா காமிச்சிட்ருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங். இன்னும் நிறையா அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.